ஹாய், வாழ்க வளமுடன். நான் உங்கள் சந்திராமா பேசுகிறேன். இந்த சம்மரில் நான் மிளகாத்தூள் போடுறது எப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சம்மரில் நாங்கள் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். அதில் நான் என்னென்ன போட்டு எப்படி அரைச்சி வைக்கிறேன்றதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் மிளகா தனியாவை காய வைக்கிறோம், வாங்க பார்க்கலாம். தனியாவெல்லாம் காய வச்சுருக்கோம். இந்த நல்ல வெயிலில் தனியாவை காய வச்சு தனியா மிளகாவை காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கணுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லா யூஸாக இருக்கும். அதனால நான் சம்மருக்கு முதல்ல இந்த வேலையில் இறங்கிடுவேன். மிளகாவை காய வச்சுருக்கோம். மிளகாய் நல்லா காஞ்சிட்டான்னு எப்படி தெரிஞ்சுட்டிங்கன்னா இது நல்ல சத்தம் வரும். மிளகாய் காய காய இந்த வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சாலே நல்லா ஆகிடும். விண்டரில் 3 நாள் காய வைக்கணும். ஆனால் இந்த சம்மரில் ஒரே நாள்லேயே காஞ்சிடும். மிளகாய் எப்படி ஆகிடுச்சு பாருங்க. நம்மளும் வத்தலாகிடுவோம், மிளகாவும் வத்தலாகிடும். அதில் போடுறதுக்காக நாங்கள் மஞ்சள் கறி மஞ்சள் இது அதை காய வச்சுருக்கோம். கூட நான் சுக்கு சேர்ப்பேன், அதனால் சுக்கையும் காய வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாவை வறுக்க போகிறேன். வறுக்கிற வீடியோவை அப்படியே பாருங்கள். இந்த வெயிலில் என் கூட சேர்ந்து எங்கள் பேர பிள்ளையும் மிளகா தனியாவை காய வைக்கிது பாருங்கள். அப்போ அங்கே பாரு, அப்போ அங்கே பாரு, இங்கே பாரு, பாருன்னு முதல் பார்க்காதது. அங்கே பாரு, மிளகாய் தனியா வைக்க எங்கள் பேர பிள்ளையும் வந்து வெயில் எப்படி காய வைக்குது, நிலா காயிற மாதிரி உட்காந்து இருக்குது பாரு. கூட அதுவும் காயுது, கூட அதையும் சேர்த்து வெயிலில் காயுது. ஓகே, மிளகாத்தூள் போடுறதுக்கு அதில் போடுற மசாலாவெல்லாம் எவ்வளோ அளவு போட்டு எப்படி வறுத்து நான் எடுத்து வச்சுப்பேன், அதை காமிக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் நான் எப்போ சொல்லுவேன், நிறைய எங்கள் வீட்டில் செலவாகுன்றதுனால நான் நிறைய மிளகாத்தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான சும்மா ஒரு கிலோ அரைச்சி வச்சிங்கன்னா கூட அது நமக்கு 3 மாதம் அது மாதிரி வரும். நம்ம சமைக்கிறத பொறுத்து தான். ஒவ்வொருத்தருக்கும் 3 மாதம் வரும், ஒவ்வொருத்தருக்கு 6 மாதம் கூட வரும். நீங்கள் ஒரு கிலோவே கூட அரைச்சி வச்சுக்கிங்க. 1 கிலோ நீட்டு மிளகா, 1 கிலோ தனியா, அதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் கடுகு, இது 4 அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆற விட்டுக்கோங்க. ஒரு கிலோவுக்கு 100 கிராம் அதே மாதிரி கறி மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே வீட்டில் தனியாக சேர்க்குறோம். அதனால் இதில் நிறைய மஞ்சள் போட வேணாம். ஒரு 100 கிராம் மஞ்சளை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. காய் சூடாகிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய மிளகாத்தூள் அரைக்கிறதுனால நிறைய சீரகம் சேர்க்க வேண்டிய அவசியம். நாங்கள் இப்போ சீரகத்தை வறுக்கிறோம் பாருங்கள். எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, 1 கிலோ நீட்டு மிளகா, 1 கிலோ தனியா, இல்லை குண்டு மிளகா உங்களுக்கு இஷ்டம்னா குண்டு மிளகா 1 கிலோ தனியா ஈக்குவலாகவே போடுங்க. கம்மி பண்ணி போட வேண்டியதே இல்லை. எல்லாமே அது காரெல்லாம் அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இதுவாக நான் 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியாவுக்கு 100 கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியாவுக்கு சொல்லியிருக்கேன். 100 கிராம் சீரகம், 100 கிராம் கடுகு, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் துவரம்பருப்பு போடுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் 2 கிலோ அரைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை கிலோ அதில் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே கூட்டிக்கோங்க. 100னா 200 அப்படின்னு கூட்டி நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த மிளகாத்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேறு எந்த தூளும் சேர்க்க வேணாம். இது மாதிரி நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கணும்னா வறுபட்டுருச்சு. அடுத்து இப்போ கடுகு போடுறேன். மிளகாத்தூள் என்ன போடக்கூடாதுன்னா மிளகு போடக்கூடாது. நாங்கள் மிளகே சேர்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ரா மிளகுத்தூளை வீட்டில் ஆட் பண்ணிப்போம். அதனால் நான் மிளகாத்தூளில் மிளகு சேர்க்க மாட்டேன். மிளகு சேர்த்தா அது கசப்பு கொடுத்துரும். அது எல்லா குழம்புக்கும் அந்த மிளகுத்தூள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அது டேஸ்ட்டும் மாறுபட்டுடும். நம்ம செய்ய போகிற நான்வெஜ்ஜுக்கு தான் மிளகை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் தனியாகவே மிளகுத்தூள் அரைச்சி வச்சு போட்டுருவோமே தவிர மிளகாத்தூளில் நாங்கள் மிளகை சேர்க்க மாட்டோம். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இது வந்தாலே வறுபடுதுன்னு அர்த்தம். வறுபடுது. சீரகம் கடுகு வறுத்துட்டோம். வெந்தயம், எல்லாம் வறுத்து கொஞ்ச நேரம் ஆற விடணும். நல்லா ஆறின பிறகு தான் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் காய வச்சுட்டு இது வறுத்து ஆற விட்ட பிறகு மிஷினுக்கு எடுத்துட்டு போகணும். வறுத்து பக்கத்துலேயே ஒரு பிளேட்டை வச்சு நான் அதில் போட்டுப்பேன். போட்டு அப்படியே ஆற விடுவேன். வறுத்ததெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன்.
நீங்கள் 100 கிராம் துவரம்பருப்பு போட்டால் போதும் ஒரு கிலோவுக்கு. எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் நிறைய போட்டுருக்கோம். அப்புறமா ஒரு கட்டி பெருங்காயம். வேறு என்ன சேர்க்கணும்னா இந்த கட்டி எல்ஜி பெருங்காயம் வருது பார்த்தீங்களா, இதில் பாதி போடுங்க. அந்த பாதியே இப்படி எடுத்து அந்த ஒரு கட்டி பெருங்காயத்தை எடுத்திங்கன்னா இப்படி பாதி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரும். எடுத்து அதையும் ஒரு வறுத்து ஒரு பெருங்காயத்தில் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு கிலோவுக்கு 1 கிலோ மிளகாய் 1 கிலோ தனியாவுக்கு பாதி பெருங்காயம். அந்த ஒரு எல்ஜி கட்டி பெருங்காய டப்பாவில் இருந்து பாதி பெருங்காயத்தை எடுத்து அதையும் வறுத்து போடுங்க. 50 கிராம் சுக்கு சேர்த்துக்கோங்க. சுக்கு நல்லா இடித்து அதையும் வறுத்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இந்த சிலர் கறிவேப்பிலை அரிசி அதெல்லாம் போடுவாங்க மிளகாத்தூளில். வறுத்து கறிவேப்பிலை போட்டால் நல்லது, அரிசி போட்டால் நல்லதுன்னு 1 கிலோ அரிசி பச்சரிசி கறிவேப்பிலாம் சேர்ப்பாங்க. ஆனால் அது சேர்க்கறதுனால என்னென்னா வண்டு வந்துடும், சீக்கிரமாக வண்டு வந்துடும் கறிவேப்பிலை இதெல்லாம். நம்ம டெய்லி நல்லாவே கறிவேப்பிலைங்களே எல்லாம் சமையலில் போட்டு செய்கிறோம். அதனால் மிளகாத்தூளில் கறிவேப்பிலை அரிசி இதெல்லாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா வண்டு வந்துடும். வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் அதை போடக்கூடாது. அதுக்காக நாங்கள் போட மாட்டோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. காய வச்சு இடித்து எடுத்து சுக்கு வறுக்கிறோம். நான் சமையல் வீடியோ போடும்போதெல்லாம் எங்கள் வீட்டு மிளகாத்தூளில் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்டுன்னு இருந்தீங்க, உங்கள் வீட்டு மிளகாத்தூள் நீங்கள் எப்படி அரைக்கிறீங்கன்னு போடுங்க எங்களுக்குன்ட்டு. அதனால் இப்போ நாங்கள் அரைக்கிற வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கோம். கடைசியாக பெருங்காயத்தை வறுத்துக்கிறது வச்சுக்கோங்க. அந்த பாதி பெருங்காயம் இப்படி எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா அது இது வந்துடும். அதை அப்படியே சும்மா கடாயில் அப்படி போட்டு இப்படி ஒன்று திருப்பினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வறுத்து வந்துடும். நாங்கள் எங்கள் வீட்டு அளவுக்காக வச்சுருக்கோம் இதை. நீங்கள் அந்த ஒரு சின்ன எல்ஜி பெட்டி பாக்கெட்டில் இருக்கிறதுல பாதி பெருங்காயம் போட்டிங்கனாலே போதும். நீங்கள் எவ்வளோ செய்வீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி போட்டிங்கன்னா அப்படியே அப்படி திருப்பி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்துடும். பெருங்காய உருண்டை இதெல்லாம் கூட செய்யறதுக்கு இப்படி தான் செய்வாங்க. அவ்வளோதான். மிளகாத்தூள் மிஷினில் எடுத்துமே அரைச்சிட்டு வந்துட்டோம்னா அரைச்சிட்டு அதை ஆற விட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரமாவது ஆற விடணும். மிஷினில் ஆற வைக்கிறதோட அப்படியே எடுத்து வீட்டில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. எப்போ மிளகாத்தூள் அரைச்சாலும் கொஞ்சம் நேரம் ஒரு பேப்பரில் நம்ம ஒரு ரூம்லேயோ ஒரு இடத்துலையோ எங்கே உங்களுக்கு இடம் இருக்கோ அங்கே கொஞ்சம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 ஹவராவது அந்த மிளகாத்தூள் ஆறி எடுத்து வச்சாதான் மிளகாத்தூள் எப்போவுமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வறுத்துக்கிறது. இன்றைக்கி மிளகாத்தூள் வேலை முடிஞ்சிருச்சு. மிஷினில் போய் அரைச்சின்னு வந்தாச்சு. அதை ஆற விட்டுருக்கோம். ஏன்னா இதை அப்படியே எடுத்து வச்சோம்னா நம்ம மிளகாத்தூள் கருப்பாயிடும். கொஞ்சம் நீங்கள் ஆற விட்டு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கிற அந்த சிகப்பு கலர் அப்படியே இருக்கும் மிளகாத்தூள். அதனால தான் நாங்கள் ஆற வச்சுருக்கோம். மிளகாத்தூள் வேலை ஃபினிஷ். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.